விவசாயத்தினால இதுக்கு என்ன பயன்? தேனினால என்ன பயன்? விவசாயம் பார்த்தாங்கன்னா அதனோட முக்கிய மூலாதாரமே இந்த தேன் பூச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். தன்மகரந்த சேர்க்கைனா பிரச்சனை இல்லை, அதுங்களுக்குள்ள அதுங்களே மகரந்த சேர்க்கை பண்ணி நமக்கு ஈல்டு வந்துடும். ஆனா இப்ப அயல் மகரந்த சேர்க்கை இருக்கிற மாதிரி செடி பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் இதோ இங்க இருக்கிற மாதிரி இந்த மாங்காய் இதுவே எடுத்துக்கலாம். இது அயல் மகரந்த சேர்க்கை தான். இதுக்கு நமக்கு பாலினேஷன் கண்டிப்பா நடக்கணும். இதுல இருந்து இன்னொன்னுக்கு போய் உட்காரும். இப்ப தேன் பூச்சி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பாலினேஷனை நடத்தி வச்சிரும். அப்படி பாக்குறப்ப அயல் மகரந்த சேர்க்கை நடந்து நமக்கு ஈல்டோ அதிகமாக வரும், காய் பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயமெல்லாம் நல்லா நடக்கும். ஒன்னுத்துல இருந்து இன்னொன்னுல, ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துல போய் உட்காந்து, அதே மாதிரி மாமரம்னா மாமரத்துல மட்டுமே உட்காராது, மாமரத்துல உட்காரும், தென்னை மரத்துல உட்காரும், கீழே இருக்கிற செடியில உட்காரும், பூல உட்காரும், செம்பருத்தி பூல உட்காரும். அதுக்கு என்னென்ன பூ இருக்கோ எல்லாத்துலயுமே உட்காந்துட்டு போகும். இந்த இக்கோ சிஸ்டமே அது ஒரு கைக்குள்ள வச்சிருக்கு தேன் பூச்சி.